வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேபி யூ ஆர் வாட்சிங். நான் உங்க கோமதி தேசிங். இப்போ எல்லாருமே பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படின்னும் பொழுது பாக்குற மக்கள் இவருக்கு என்னப்பா ஈஸியா பாலிடிக்ஸ் பேசிடுவாரு அப்படின்னு ஒரு தாட் இருக்குல்ல. ஆனா ஒரு பர்சன் பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அவங்களுக்கு டெய்லி எவ்வளவு ஃபோன் கால்ஸ் வருது, அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஒரு விஷயம் கன்வே பண்றாங்க அப்படின்னும் பொழுது ஒரு பேப்பர் பாக்குறாங்க படிக்கிறாங்க அப்படின்னு இல்லாம அது எவ்வளவு எமோஷனா அவங்க கொண்டு போறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட இன்னைக்கு விதைகள் இயக்கும் ஏழுமலை அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மதி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க மதி. ஓகே, நீங்க சமீப காலமா பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கீங்கல்ல, நான் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாருடைய கமெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன் இவ்வளவு கோவம்? இல்ல, கோபம்ன்றது ஒருவேளை இளைஞரா இருக்கிறதாலயா இல்ல ரத்தம் சூடா இருக்கிறதால என்னன்னு தெரியல. இன்னொரு விஷயம் பொலிட்டிக்கல் உடனே இப்போ சாதாரணமா எல்லாம் நிறைய வீலாகர்ஸ் எல்லாம் இருக்காங்க, டிராவல் பத்தி இருக்காங்க, ஃபுட்டு பத்தி இருக்காங்க, சினிமா ரிவ்யூ பத்தி இருக்காங்க. இவங்கள பத்தி எல்லாம் பேசும்போது எப்பவுமே மக்கள் கோவப்பட மாட்டாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அக்ரி யூடியூபர்ஸ்னா அதை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் சினிமா ரிவ்யூனா அதுல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. சில பேர் காமெடி ஃபன்னா இருக்கிற அந்த சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல பெரிய கோபமோ அக்ரெசிவோ வராது. ஆனா பொலிட்டிக்கல்ன்றது எல்லாருக்குமே டப்புன்னு உசுப்பி விட்டுடும். இப்போ நார்மலா ஏன்னா பொலிட்டிக்கல்ல கேஸ்ட் பேஸ் இருக்கு, அப்புறம் ரிலிஜியஸ் பேஸ் இருக்கு, லாங்குவேஜ் பேஸ் இருக்கு, அப்புறம் இனவாதம் இப்படின்னு தனித்தனியா சட்டம் நிறைய இருக்கிறதால பொலிட்டிக்கல்ல எதை தொட்டாலும் பத்திக்கும், ஒரு இடத்துல டக்குன்னு பத்திக்குன்னு வச்சுங்களேன். அதனால அது சில இடங்கள்ல நம்ம அக்ரெசிவா பேச வேண்டிய தேவைன்னு ஒண்ணு இருக்கு மாதிரி. அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம கால்மா பேசி கன்வே பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ கால்மா பேசி கன்வே பண்ணணும்னாக்க சில விஷயங்கள் அப்படிதான் பேசி ஆகணும். ஆனா சில விஷயங்களை எத்திக்கலா நம்ம அணுகவே முடியாது. ஏன்னாக்க நமக்கு ஆப்போசிட் நமக்கு அப்படியே அக்ரெசிவா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அக்ரெசிவா ரியாக்ட் பண்றவங்கள்ட்ட போயிட்டு நாம அப்படிலாம் இல்லைங்க, சும்மா சொன்னாங்க அப்படிலாம் பேச முடியாது. அக்ரிவா பேசுனா யோ நான் பேசுனேன் அப்படிதான் பேச முடியும். அப்போ நமக்கு எதிரில எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நாம ரியாக்ட் பண்ண முடியும். அப்படி ரியாக்ட் பண்றது கோவமா பேசுறாங்க இல்ல கத்தி பேசுறாங்க. ஆக்சுவலா கத்தி பேசுறதுன்றது கத்தி பேசல, என்னோட வாய்ஸே லவுடு தான். நார்மலாவே ஸ்டேஜ்லயோ இல்ல எங்கேயோ நின்று பேசினாலும் அந்த வாய்ஸ் லவுடாவே வந்துடும். ஞாபகம் இருக்கா, நான் உங்களை முறை இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அடுத்த கேள்வி கேட்கவே என்னால தோணல, என்ன கேட்கறது அப்படின்றதே மறந்துருச்சு எனக்கு. ஆக்சுவலா அதுதான் அந்த லவுடுன்றது நேச்சுரலா அமைஞ்சிடுச்சு. இன்னொன்னு என்னன்னாக்க கத்தி பேசல நம்ம இயல்பே அப்படின்னும் போது அது லவுடு வந்தது. கோபம்ன்றது இயல்பாவே வந்துடும். ஏன்னா மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை எடுக்கும்போது இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேரும் அந்த துயரம் நேரும் போதெல்லாம் நமக்கு என்னன்னாக்க நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா அப்படி நடக்குமா? அப்போ இது மக்கள் மத்தியில நாம ஆக்ரோஷமா கொண்டு போகும்போது மக்களுக்கு அது அப்படியே பதியும். ஆமால, நான் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, என் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாக்க இப்படி நடந்தா நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு அதை கன்வே பண்றதுக்கு அந்த வாய்ஸ் சத்தமா தான் கேட்கணும். அது மட்டும் இல்லாம அதிகார வர்க்கத்துல இருக்கிறவனுக்கு கடைக்கோடியில இருக்கிறவன் சத்தமா பேசினாதான் கேட்கும்னா நாங்க சத்தமா தானே பேசணும். அதனாலதான். ஓகே, இன்னொரு பக்கம் என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க இவ்வளவு கோவமா பேசுறீங்கல்ல, சில கால் எல்லாம் வரும்ல, இந்த வீடியோ டெலிட் பண்ண ஏன் இப்பெல்லாம் பேசுற அந்த மாதிரி ஏதாவது மிரட்டல், கொலை மிரட்டல் கால்ஸ் ஏதாவது வந்திருக்கா? மதி, 2 விஷயம் நடந்திருக்கு மதி. என்னோட இதுல பாத்தீங்கன்னாக்கா 2 விஷயம், ஆக்சுவலா 3 விஷயம் நடந்திருக்கு. 3க்கு ரொம்ப ஃபேஸ் பண்ண. இப்ப நிறைய யூடியூபர்ஸ் என்ன மிரட்டுறாங்க அப்படி இப்படிலாம் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. ஆனா நான் ஆக்சுவலா பொலிட்டிக்கலுக்கு 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் என்ன மிரட்டுறாங்க நான் சொல்லியே இருக்கிறேன். ஏன்னாக்க அந்த மிரட்டல் துணி எனக்கு தெரியும். 2 விஷயம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் தாவேக்காவை விமர்சிக்கும் போது, தாவேக்காவை நான் எப்ப விமர்சிச்சேன் அப்படின்னாக்க அதிமுகவை பார்த்து இப்ப கட்சி யாருகிட்ட இருக்குன்னு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு தடவை பேசினார்ல, அப்ப இது கூட உனக்கு தெரியாதான் சொல்லி ரொம்ப காட்டமா விமர்சிச்சிருப்பேன். ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வைரல் ஆகி தினமும் திட்டுவானுங்க, பச்சை கேட்பானுங்க, அசிங்கமா திட்டுவானுங்க, குடும்பத்தை 7 தலைமுறையை தாண்டி எடுத்து திட்டுனானுங்க நம்ம தாவேக்கா தம்பிங்க. அதுல எல்லாம் அவங்கள குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி போன் கால்ஸ் டெய்லி ஒரு 20-30 போன் கால்ஸ் தாவேக்கா தம்பிங்க அப்ப பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு பச்சையா திட்டுவான். ஆனா பாக்குறது பரிதாபமா இருக்கும். ஏன்னா நானும் பதிலுக்கு வச்சு செஞ்சு விட்டு இருக்கிறேன். அவனுக்கு திட்டும் போது நான் கம்முன்னு கேட்டுட்டு இருப்பேன். ஆனா நான் திட்டும் போது அவங்களால பேசவே முடியாது. ஏன்னா அவங்களை விட நம்ம டபுள் மடங்கா திட்டோம்னு வச்சுக்கல. எல்லாம் சின்ன பசங்க தான். அவங்களுடைய மிரட்டலையோ அப்ப அவனுங்க திட்டுறதே நான் பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னாக்க அவங்க திட்டுறது குலைக்கிற நாய் கடிக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல பழமொழி. அது உண்மைதான். ஏன்னா ரொம்ப போன் பண்ணி திட்டுறவன், மிரட்டுறவன், பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவோம், அட்ரஸ் கூட இதை கூட. இது வரைக்கும் தாவேக்கா தம்பிக்கிட்ட ஒரு 10 பேருக்கு நான் அட்ரஸ் கொடுத்துட்டேன். நான் அட்ரஸ் கொடுத்துறேன், போன் நம்பர் கொடுத்துறேன். யோ இந்த அட்ரஸையும் போன் நம்பரையும் நீ உன்னோட பேஜ்லயே போடுறா, நானே அதை ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ ஒருவேளை அந்த தம்பிக்கு பார்த்தானா அவங்களுக்கே தெரியும். ஆனா இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட என்ன நேர்ல பார்த்ததும் கிடையாது, எனக்கு கால் பண்ண ஆளும் கிடையாது. அப்போ
குலைக்கிற நாய் கடிக்காது. இது நமக்கு தெரியும். இந்த மிரட்டல் வந்து நாம எடுத்துக்கல. அவங்க தலைவரை, இது விசுவாசம், அவங்க தலைவருக்கு அவங்க காட்டுற விசுவாசம். அந்த அளவுக்கு விஜய் மேல அவங்க வெறித்தனமா இருக்காங்கன்றதை நம்ம மறுக்கவே முடியாது. சோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இதை வந்து நம்ம பெரிய விஷயமாவே எடுத்துக்கல இந்த மிரட்டலை. ஆனா திமுக தரப்புல இருந்து ஒரு மிரட்டல் வந்துச்சு. உதயநிதி வந்து இந்த நிவான்ற ஒரு பொண்ணோட போஸ்ட் வந்து ரீபோஸ்ட் பண்ணி இப்ப மாட்டினார் இல்லையா? அந்த விஷயத்தை ஆக்சுவலா நம்ம பேசி நல்ல வியூஸ் பண்ணோடனே அது வந்து நிறைய மிரட்டல் வந்துச்சு. அந்த மிரட்டலுக்கு ஒரே ஒரு மிரட்டலுக்கு மட்டும்தான் நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னாக்க போன் பண்ணி, இப்போ மத்தவங்க நார்மலா இருந்தா விஜய் ரசிகலாம் என்ன பண்ணுவாங்க, போனை பண்ணி நீ அவன்டா இவன்டா உங்க வீட்டுல அப்படிடா, இவங்க வீட்டுல எப்படிடா, உங்க ஒய்ஃப் அப்படிடா இப்படிதான் எடுத்துட்டு. ஆனா திமுக வந்து ஒரு போன், நிறைய போன் கால் வந்துச்சு. அது ஒரே ஒரு போன் கால் தான் நான் கொஞ்சம் பயப்பட்டேன். என்னன்னாக்க அவன் போன் பண்ணி தம்பி விதைகள் இயக்கம் தானே அப்படின்னு கேட்டாரு. ஆமாண்ணே அப்படின்னு. அப்படியா, இல்ல தலைவரை பத்தி நீ பேசிருக்க உதயநிதியை பத்தி அப்படின்னாரு. ஆமாண்ணே நாம இல்லாத சொல்லலண்ணே உண்மைதானே சொன்னோம் அப்படின்னு உடனே சரி தம்பி பார்த்து இருந்துக்க, பாத்துக்கலாம் சரிங்களா அப்படின்னா. இது ரொம்ப டேஞ்சர். சரி தம்பி பாத்துருங்க பாத்துக்கலாம்னு ஒருத்தர் சொல்றான்னா இது ரொம்ப 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 டேஞ்சர். இதுலதான் நாம வந்து ஓகே இதுதான் உண்மையான மிரட்டல். ஏன்னா சம்பவம் செய்யறவன் பேச மாட்டான். அப்போ இதுதான் மிரட்டல். அப்போ ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 30 கால் திமுக தரப்புல இருந்து வந்துடும், தாவேக தரப்புல இருந்து வந்துடும், கண்டினியூ வந்துடும். அப்புறம் அடுத்த மிரட்டல் என்னன்னாக்க நாம ஒரு விஷயம் பிரேக் பண்ண தெரியுங்களா, போக்குவரத்து துறையில 347 கோடி ரூபாய் இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நாம பிரேக் பண்ணோம். 347 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டாரு சிவசங்கர், திருடிட்டாரு, மோசடி பண்றாரு, அந்த போஸ்டிங் போடுறதுக்கு தலைக்கு 10 லட்சம் வாங்குற நாம பண்றோன்னே அப்போ ஒரு மிரட்டல் வந்துச்சு. இதுவும் வந்து கரெக்டான நபர் வந்து அச்சுறுத்தக்கூடிய மிரட்டல். நீங்க மட்டும் இல்லாத பொருளதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க தம்பி, நாங்க சட்ட ரீதியா பண்ணாக்க நீ என்ன பண்ணுவ, ஆதாரம் இருக்கா அப்படி கேட்கறான். அப்படி கேட்கும் போது வந்து இப்போ பாதிக்கப்பட்டவங்க நம்ம கிட்ட பேசுனாங்க, வாய்ஸ் ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு, அவன் ஆதாரத்தையும் கொடுத்துருக்கான், என்கிட்ட காசு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆதாரம் அவன் எக்ஸாம் ஹால் டிக்கெட்ல என்கிட்ட கொடுத்துருக்கான். அதை நான் பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா என்ன நம்பி ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்கான். அப்போ நான் பொது வெளியில எடுத்து ஈஸியா போட்டுட்டு போயிட முடியும். ஆனா அவனுக்கு பாதுகாப்பு இல்லைல்ல. அப்ப அவனை பார்த்து இன்னொரு நபர் என்கிட்ட இந்த இஷ்யூ யாராவது சொல்லுவாங்களா? அப்ப இதை நான் வெளியில பொது வெளியிலும் பிரேக் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல நான் என்ன பண்ணுவோம்னாக்க சரிங்கண்ணே நாங்க கோர்ட்ல பாத்துறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது சட்ட ரீதியா நம்மளை முடக்கிறதுக்கான ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி மிரட்டலுக்கு தான் நமக்கு கொஞ்சம் பயம் வருமே தவிர மத்தபடி அந்த போன் பண்ணி அவன் மட்டும் அசியமா திட்டுவான், அவன் வெட்டிடுவான் குத்திடுவான்னு சொல்றானாக்க அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா பொலிட்டிக்கல்ல இருந்தாக்க அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம தயார். இன்னைக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேக்கு எதிராக பேசுறவங்க நிறைய பேர் மேல கேஸ் போடுறாங்க, உள்ள தூக்கி போடுறாங்க. அதையெல்லாம் நம்ம எதிர்கொண்டு மக்களுக்காக நம்ம பேசுறோம். ஏன்னா அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக ஊடகங்கள் பேசும்போது மக்களுக்கு ஆதரவாக எவனாவது ஒருத்தர் பேசணும்ல, அதை நம்ம யூடியூபர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அரசியல்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசுறீங்கல்ல, இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க அரசியல் போக போறீங்களா இல்ல அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மட்டும் தான் போறீங்களா? இல்ல வந்து இப்போதைக்கு எங்களோட வியூ என்னன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி வந்து இங்க நடந்துட்டு இருக்கு, மக்கள் வாழவே முடியாத ஒரு ஆட்சி அமைந்திருக்கு. அப்போ திமுகவை நாம வெளியேற்ற வேண்டிய தேவை இருக்கு. அப்ப திமுகவை யாரால வெளியேற்ற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவால மட்டும்தான் வெளியேற்ற முடியும். அதற்கான ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு யாருக்கிட்ட இருக்குன்னாக்க அதிமுக இருக்கு. யதார்த்தம் அதுதான், கலை யதார்த்தம் அதுதான். விஜய் ரசிகர்கள் கேட்டா நாங்க தான் திமுக விரட்ட பண்ணோம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா பேசிக் கட்டமைப்பு இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஆனா அப்படிதான் சொல்லணும். அவங்க அப்படி சொல்றதுதான் சரி. இப்போ திருமாவளவன் வெளியேற்ற முடியுமா திமுகவை? முடியாது. ஏன்னா அவர் கூட்டத்தில் இருக்காரு. பாமகவால தனியா வெளியேற்ற முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்க வட தமிழகத்துல தான் இருக்காங்க, தென் தமிழகத்துல வலுவா கிடையாது. அப்போ குட்டி குட்டி கட்சிகளாக இருக்கட்டும், பெரிய கட்சிகளாக இருக்கட்டும், திமுகவை அகற்றுவதற்குரிய ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி யாருக்கிட்ட இருக்குனாக்க அதிமுக அகற்றுவது. அதனால நம்ம இப்ப அதிமுக சப்போர்ட் பண்ணி பேசுறோம். அது மட்டும் இல்லாம நாம அரசியல் எதிர்கால இது இருக்குனாக்க நம்ம ஒரு பொலிட்டிக்கலுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டோம், செட்டில் ஆயிட்டோம்னாக்க அந்த கட்சிக்கு ஆதரவாக மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு சூழல் கூட நிலவலாம். அது எழுது எதிர்கட்சியை மட்டும்தான் விமர்சிக்கக்கூடிய சூழல் நிலவலாம். ஆனால் மக்கள் குரலை எடுத்து வைக்கக்கூடிய சூழல் நிலவுமானா தெரியாது. அப்போ நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னாக்க எலெக்ஷன் முடிஞ்சு திமுக வீழ்த்ததுக்கு அப்புறம் ஆளக்கூடிய அரசு எப்படி இருக்கு, மக்கள் விரோதத்துக்கு எதிராக செயல்படுதா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளுடைய கணிப்பை மாறுமே தவிர அதுக்கு முன்னாடி நம்ம எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை வாய்ப்புகள் வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கலனாக்க நாம வந்து மனிதர்களும் கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அவர் கெட்டியா பிடிச்சிட்டாரு, பயன்படுத்திக்கிட்டாரு. சோ அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது அரசியலை நம்ம பயன்படுத்தணும், அதற்கான சூழலும் அமையணும்ல. விதைகள் இயக்கம் ஏழுமலை பேசும்பொழுதே தெரியும் அவர் வந்து ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்து தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்து பேசுறீங்க, மேபி இன் ஃபியூச்சர்ல வந்துட்டு அங்க இருக்க கொள்கை பிடிக்கலனாலோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு விருப்பம் இல்லைனாலோ வேற கட்சிக்கு சார்பா பேசுவீங்களோ? இன்னொன்னு மதி, நான் எதுக்காக ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு வலுவான ஒரு காரணம் இருக்கு மதி. இப்ப ஏடிஎம்கே வந்து ஒரு மக்கள் இயக்கம் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அது வந்து ஒரு மக்கள் இயக்கம். ஏன்னாக்க இதுவரைக்கும் அதிமுகவினுடைய தலைவராக இருந்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள், அவர் வேற சமூகம்.
அப்போ அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்தார். அவங்க வேற சமூகம். இடையில வந்து ஒரு கொஞ்ச நாள் விருந்தாளியா வந்துட்டு போனவங்க சசிகலா அம்மா, அவங்க வேற சமூகம். இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு, அவரு வேற சமூகம். அப்போ எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பு வரைக்கும் வர முடியும்ன்றத இன்றைக்கு இந்தியாவிலேயே நிலைநிறுத்தி காட்டி இருக்கிறது யாருனாக்க அதிமுக மட்டும்தான். ஆனா திமுகவை அப்படியே எடுத்துங்களேன். கருணாநிதி யாரு? யார் குடும்பம்? அவர் எந்த சமூகம்? மு.க. ஸ்டாலின் யாரு? அவர் யார் குடும்பம்? அவர் எந்த சமூகம்? உதயநிதி ஸ்டாலின் யாரு? அவர் யாரு? அவர் எந்த சமூகம்? இப்போ இன்பநிதி வந்துட்டாரு, அடுத்து படம் எடுப்பாங்க, அடுத்து அவரு கட்சி பொறுப்புக்கு வருவாரு, அடுத்து எம்எல்ஏ ஆவாரு, அடுத்து வந்து மினிஸ்டர் ஆவாரு, அடுத்து முதல்வர் ஆவாரு. அப்ப இன்பநிதி யார்? அவர் பின்னாடி என்ன? அவர் குடும்பம் என்ன? அவர் எந்த சமூகம்? இப்படி எடுத்துட்டீங்கன்னாக்க ஒரு குடும்ப கட்சியாக மட்டுமே இருக்கக்கூடியது தான் திமுக. அப்ப அது வந்து ஒரு பாசிச இயக்கம். அப்போ ஒரு மக்கள் எல்லா சமூகம் யாரா இருந்தாலும் நீ தலைமை பொறுப்புக்கு வர முடியலாண்டான்னு சொல்லிட்டு நிகழ்காலத்துல எடுத்து காட்டுறது யாரு? அதிமுக. அப்ப மக்கள் இயக்கம் இது அதிமுக. அப்போ இப்படி ஒரு ஜனநாயகமான ஒரு கட்சி இருக்கும்போது இளைஞர்களுக்கு எங்க வாய்ப்பு அதிகம்? ஒரு உண்மையாகவே கட்சிக்காக ஒருத்தவன் உழைக்கிறான்னாக்க அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சியாக இருக்குது எதுனா அதிமுக தான். இப்போ பாத்தீங்கன்னாக்க இன்பதுரை எடுத்துக்கலாம். இப்போ 2 மாநிலங்களவை உறுப்பினர் வந்து அதிமுகவுல வந்து உருவாக்குனாங்க, கொண்டு வந்தாங்க 2 மாநிலங்களவை உறுப்பினர். அதுல இன்பதுரை அண்ணன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து லீகல் விங்ல இருந்தாரு, வழக்கறிஞர். அவரை பரவாயில்ல பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். தனபால்னு ஒருத்தர் வந்து கொண்டு வந்தாங்க நம்ம கல்பாக்கம் பக்கத்துல இருந்து. அந்த தனபால் என்பவர் வந்து பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் பட்டியலின சமூகத்தை சார்ந்ததான், பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவரை தேடி கண்டுபிடிச்சு ஒரு பொறுப்பு கொடுத்ததுல அதிமுக. அப்போ அந்த உழைப்பை வந்து மதிக்குது அதிமுக. அப்போ கட்சியில எவன் உழைச்சாலும் அவனுக்கு உயர் பதவியே கொண்டு வந்து கொடுப்பேன், உனக்கான பலனை கொடுப்பேன்றதுதான் அதிமுக. அப்போ ஒரு இளைஞருக்கு எதிர்காலம் எதுன்னு பார்ப்பாங்க. எதிர்காலம் எது வந்து எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை வழங்கக்கூடிய கட்சி எதுன்னு பார்க்கும்போது அதிமுக இருக்கு. அப்போ நாம அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை அதிமுக தொண்டரே இந்த குடும்ப கட்சியா இருப்பதற்கு அதிமுக தொண்டரை விரும்ப மாட்டான். அப்போ இது ஒரு குடும்ப கட்சியாகவோ அல்லது ஒரு குடும்பத்திற்கு உட்பட்டதாகவோ ஒரு தனிநபர் ஆளுமைக்கு உட்பட்டதாகவோ அதிமுக மாறுமே ஆனால் அப்ப கூட நம்ம நிலைப்பாடுகள் வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதிமுக என்பது ஒரு ஜனநாயக இயக்கம் என்பதை இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துல அவங்க நிரூபிச்சிருக்காங்க. நாங்கள் ஜனநாயக இயக்கம், எல்லாரும் எங்களுக்கு சமம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், கடவுளை இல்லைன்னு சொல்ல மாட்டோம், இருக்குன்னு சொல்ல மாட்டோம், எல்லாரையும் மதிப்புன்னு சொல்லக்கூடிய இயக்கம். அப்போ அதிமுகவுல எல்லாருமே வந்து எல்லா சமூகம், எல்லா மதம், மொழி சார்ந்தவங்க எல்லாருமே இருக்கிறாங்கன்றதால இது ஒரு பொதுவான மக்கள் இயக்கமா பாக்குறதாலதான் நான் அதிமுகவுக்கு இன்னைக்கு உறுதியாக நான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, விதைகள் இயக்கம் வந்து ஆரம்பத்துல அக்ரிகல்ச்சர் பேஸ்ல இருந்துச்சு சரியா? ஃபுல்லாவே வந்து அக்ரிகல்ச்சர் வீடியோஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்கு சடனா பாலிடிக்ஸ், ஏன் அக்ரிகல்ச்சர் விட்டுட்டீங்க? மதி, இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது மதி. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னாக்க அக்ரிகல்ச்சர் இங்க பொலிட்டிக்கல் வந்துட்டாங்க, சரி பணத்துக்காக வந்துட்டாங்க, அந்த மாதிரி நிறைய யோசிப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா அக்ரியில தான் நான் நல்லா சம்பாரிச்சேன். உண்மையை சொன்னா அக்ரி யூடியூபரா இருக்கும்போது தான் நல்ல வருமானம் வந்துச்சு. ஏன்னாக்க இந்த உரங்கள் சம்பந்தப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் வரும், மிஷினரி சம்பந்தப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் வரும், கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ அக்ரியில வந்து நமக்கு நிறைய இன்கம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். பொலிட்டிக்கலுக்கு நான் வந்து 2 வருஷம் ஆகுது. ஆனா அந்த 2 வருஷத்துல வியூஸும் கிடையாது, இன்கமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா 2 வருஷத்துல நான் எழுந்தது அதிகம். இப்பவும் சரி, பொலிட்டிக்கல்ல இன்கம்னு தனியா கிடையவே கிடையாது. ஆனா அக்ரியில நிறைய இன்கம். ஆனா நான் பொலிட்டிக்கல் ஏன் வந்தன்றது வந்து முக்கியமான காரணம் என்னன்னாக்க, விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் மேலோட்டமா விவசாயிகள் பாவம்ப்பா, விவசாயிகள் வந்து அப்பாவிப்பா, அவங்க என்னப்பா பண்ணுவாங்க அப்படி இவங்க மேலோட்டமா பேசிடுவாங்க. ஆனால் ஒரு விவசாயி பேசினா மட்டும்தான் அவனுடைய வழியை முழுமையாக கன்வே பண்ண முடியும். ஒரு விவசாயியினுடைய குரல் இன்றைக்கு அரசியல்ல ஒலிக்குதான்னு கேட்டாக்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய குரலை தவிர்த்து வேற யாருமே இங்க விவசாயின்னு சொல்லிட்டு அரசியல் பற்றி பேசுறதுக்கு யாருமே கிடையாது. உண்மையான விவசாயி நான்லாம் காலேஜ் முடிச்ச உடனே சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, காலேஜ் முடிச்ச உடனே நான் போயிட்டு ஊர்ல பால் பண்ண தான் வச்சேன். ஊர்ல விவசாயம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்போல இருந்தே விவசாயம் பார்த்தா இப்ப 2 வருஷமா நம்ம இங்க பொலிட்டிக்கலுக்கு மாறி சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் விவசாயம். அது எதுக்காக வந்தோம் அப்படின்னாக்க, ஒரு விவசாயியினுடைய குரல் பொலிட்டிக்கல் பேசினாதான் அது வலுவா விவசாயிக்கானதா இருக்கும். இப்போ மரபணு மாற்ற விதைகளை பற்றி வந்துச்சு, அந்த வந்து மரபணு மாற்ற கடுகுகள் பத்தி பிரச்சனைகள் வந்துச்சு, அப்புறம் செறிவூட்டப்பட்ட அரிசியை பற்றின பிரச்சனை வந்துச்சு. அப்போ விவசாயிகள் சார்பா நின்று தெளிவான குரல் கொடுக்க அரசியல் சார்ந்த நபர் யாருமே கிடையாது. அந்த மரபணு மாற்றப்பட்ட கடுகுகள், மரபணு மாற்றப்பட்ட விதைகளை பற்றி பேசுவதற்கு விவசாயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மரபணு விதைகள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த மரபு விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த இயற்கை விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அப்பேற்பட்ட நபர்கள் அரசியல் இல்லை.
ஆனா நாங்க பேஸ் இயங்குனதே ஐயா நம்மாழ்வார் அவரு முன்னிலையை வச்சுதான். நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவரோட போட்டோ தான் வச்சிருப்போம், அவருடைய லோகோ தான் போட்டிருப்போம், அவருடைய புகைப்படம் தான் நான் கழுத்துலயும் போட்டிருப்பேன். அப்போ நம்மாழ்வார் வழியில வந்தவங்க நாம. அவருடைய கொள்கை என்னன்னு தெரியும், இயற்கை விவசாயம்னா என்ன தெரியும், மரபு விதைகள்னா என்னன்னு தெரியும், பாரம்பரிய விவசாயம் பாரம்பரிய விதைகள்லாம் என்னன்னு தெரியும். அப்ப அந்த பேஸ்ல இருந்து நாம வரும்போது நம்முடைய குரலை அரசியல நம்ம ஓங்கி ஒழிக்கும் போது நாம ஒருவேளை ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தோம். இப்ப நாம ஒரு வார்த்தையை நான் பேசுறேன் அப்படின்னா ஒரு 1,00,000 பேரை போய் சேருது அப்படின்னாக்க அந்த பவரை நானும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ண ஆசைப்படுறேன். இப்ப இன்னைக்கு நான் பேசுறது ஒரு 10,000 பேர் 20,000 பேர் பார்க்கலாம். ஒரு நாள் 1,00,000 பேர் பார்க்கும்போது நான் விவசாயிகளுக்கு ஆதரவாக அந்த குரலை எழுப்பேன். விவசாயிகளுக்கு எதிராக ஏதேனும் செயல்பட்டால் அதை நான் வலிமையாக என்னால பதிவு பண்ண முடியும். அப்போ விவசாயி ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து விவசாயத்துக்காக குரல் கொடுக்க ஒரு குரல் வேணும்ல, அந்த குரலா மாறணும்னு சொல்லிட்டு தான் நான் அக்ரியிலிருந்து வந்தனே தவிர அக்ரியில தான் நல்ல வருமானம் பொலிட்டிக்கலை விட. அதுதான் உண்மையான விஷயமும் கூட. இப்போ உங்களை மாதிரியான நிறைய யூடியூபர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, பொலிட்டிக்கல் பேசுறேன், அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? என்ன சொல்லணும்னாக்க நாம முதல்ல மக்கள் குரலா ஒழிக்கணும். அதே சமயத்துல நாம ஒரு அரசியல் சார்பு நிலையும் எடுத்தாக்கணும். ஏன்னா நடுநிலைன்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு தோழர் திருமாவளவன் சொல்லியிருப்பாரு. தோழர் திருமாவளவன் நமக்கு நிறைய விமர்சனம் இருக்கலாம், ஆனா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, ஆடும் ஓனாயும் சண்டை போடுது அப்படின்னாக்க நீங்க ஆட்டுக்குட்டி பக்கம் தான் நிக்கணும். நான் ஓனாய் பக்கமும் நிக்க மாட்டேன், ஆட்டுக்குட்டி பக்கமும் நிக்க மாட்டேன், நான் நடுநிலையா நிப்பேன் அப்படின்னாக்க அது ஓனாய்க்கு ஆதரவாக செயல்படுவதா அர்த்தம் சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னாக்க பாதிக்கப்பட்டவன் பக்கம் நின்று பேசுவதுதான் ஊடகம், ஊடகத்தினுடைய அறம். அப்போ பாதிக்கப்பட்டவன் பக்கத்துல நிக்கிறது தான் அறமும் தர்மமும் கூட. அப்போ வலிமையானவனுக்கும் வலிமை இழந்த ஒரு சாமானியனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்புறம் வலிமையாக இருக்கவனும் கூட, அப்ப அதாவது திமுகவுக்கும் இங்க பாதிக்கப்படுற மக்களுக்கும் இடையே ஒரு போட்டி நிலவுது, ஒரு மோதல் நிலவுதுன்னா நாம யார் பக்கம் நிக்கணும்? பாதிக்கப்படுறவன் பக்கம் தான் நிக்கணும். ஏன்னா இவனுடைய குரலை எடுத்து சொல்வதற்கு தான் இங்க ஆள் கிடையாது. திமுக போடுற எலும்பு துண்டை பொறுக்கிட்டு பேசுறதுக்கு இங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கிறான். இன்னைக்கு நாம திமுகவுக்கு ஆதரவாக பேசலாம், திமுக பணம் தரதுக்கு தயாராகிறாங்க, அதிக அளவு தரதும் தயாராகிறாங்க. ஆனா நாம இப்ப அவங்களுக்கு எதிர்த்தா பேசலாம், நமக்கு வழக்கு தரதுதான் அவங்க தயாரா இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல் நம்ம ஏன் எதிர்த்து பேசணும்னா இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பக்கம் நின்று பேசணும். இவங்க குரலை கொஞ்சமாவது ஒரு 10 பேராவது பேசணும். அந்த 10 பேர்ல நாமளும் ஒருவனா போய் ஜாயின் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப அதே தான் நாம பண்ணணும். அப்ப பாதிக்கப்பட்டவன் பக்கம் தான் நான் என்றைக்கே நாம நின்று பேசணும். அதே சமயத்துல நமக்கான ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குல்ல, அந்த அரசியல் நிலைப்பாடு நம்ம நடுவக்கூடாது, அந்த அரசியலையும் கெட்டியா புடிச்சுக்கணும். அதே சமயத்துல ஓவரா முட்டு நமக்கு யாருக்குமே கொடுக்கவும் கூடாது. தவறு என்ற இடத்துல கொஞ்சமாவது நியாயத்தோடு அதை சுட்டி காட்டக்கூடிய இடத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும்ல. ஒரு எத்திக்ஸ் நம்ம எப்பவுமே நமக்குன்னு ஒரு லைன் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு சோர்ஸ் மூலமா ஒரு தகவல் வருதுன்னா அவங்கள நம்ம பிரேக் பண்ணவே கூடாது. எப்பவுமே அவங்கள பிரேக் பண்ணி வெளியில விடக்கூடாது. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேருக்குள்ள கான்வர்சேஷனை வெளியில எடுத்து போட்டுருவாங்க. இப்போ நான் நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க, ஏகப்பட்ட விஷயம் பேசுவாங்க. ஆனா இன்னை வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ற பழக்கமே கிடையாது. ஒரு சில ரொம்ப முக்கியமான அவங்களே பண்ணீங்கன்னு சொன்னா மட்டும் தான் நான் பண்ணுவேன் தவிர ரெக்கார்ட் பண்ற பழக்கம் கிடையாது. ஏன்னாக்க நான் எனக்கு ஃபோன் பண்ணாலே ரெக்கார்டு இவன் பண்ண மாட்டான்ற நம்பிதான் எனக்கு பண்ணுவாங்க. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அவர் எனக்கு விரோதியா மாறும்போது என்னுடைய மனுஷனுடைய அந்த குரூர புத்தி என்ன பண்ணுவோம், அந்த ரெக்கார்டுக்கு வெளில போட்டுருவோம், அவர் அம்பலப்படுத்தவும் தோண ஆரம்பிக்கும். அப்போ இது மத்தவங்க பார்த்தானாக்க இவன் பண்ணாலே இவன் ரெக்கார்டு பண்ணுவானா, இவன்ட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணுவானுங்க, முக்கியமான விஷயத்த சொல்ல அவங்க பயப்படுவாங்க. அப்போ அந்த ரெக்கார்டு ஆப்ஷன் இன்னைய வரைக்கும் நான் வச்சிருந்தேன். அப்போ அந்த எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும். நமக்கு சோர்ஸ் கொடுக்குறவங்கள நம்ம அவங்கள கரெக்டா உரிய பாதுகாப்பா வச்சுக்கிட்டு அதே சமயத்துல அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஆனா உண்மையை மக்கள் கிட்ட சொல்லணும். அப்படிதான் நம்ம கொண்டு போகணும். உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றி மதி.